திருச்செந்தூர் முருகரோட தரிசனம் உண்மையாவுமே நான் எதிர்பார்த்தத விட சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அப்படி ஒரு தரிசனத்த குடுத்தாரு முருகரு. லாஸ்ட் டைம் நான் போனப்ப வந்து ஒழுங்கா பார்க்கல. அவ்வளவு கூட்டம். கிட்டக்க போனா கூட அவ்வளோ கூட்டத்தில எனக்கு முருகர ஒரு இன்ச் ஒரு செகண்ட் தான் பார்த்த மாரி இருந்துச்சு. உடனே வந்து கூட்டத்தில அப்படியே தள்ளிட்டாங்க. பார்க்கவே முடியல. ஆனா இந்த வாட்டி நான் போனப்ப முருகர்கிட்ட ஃபர்ஸ்ட்டே நான் சொன்னேன், "முருகா போன வாட்டி நான் உன்னைய ஒழுங்கா பார்க்கல. ஆனா இந்த வாட்டி நீ எனக்கு நல்லாவே தரிசனம் தரணும். எனக்கு மட்டும் இல்ல, என்னைய மாரி நெறைய பேர் பார்க்க வந்திருப்பாங்க. நெறைய பேருக்கு தெரியாது. கூட்ட நெரிசல். ஆனா அவங்க எல்லாருமே உன்ன நல்லா பார்க்குறதுக்கு நீ தான் அருள் புரியணும். நீ தான் அதுக்கு வழிவகை செய்யணும்னு சொல்லி தான் நான் வேண்டுனேன். நான் மட்டும் வந்து பார்க்கணும்னு நான் கேட்கல. அங்க இருக்கிற எல்லாரும் இருக்காங்க. எல்லாருமே உன்ன நல்லா கண்ணார பார்க்கணும் முருகா. நீ அதுக்கு வந்து அருள் புரியணும்னு சொல்லி தான் நான் வேண்டிட்டு வந்து நான் லைன்ல நிக்கும்போது அப்படியே நெனச்சேன். நாங்க வந்து கரெக்ட்டா ஒரு 6 மணிக்கு உள்ளாடி நாங்க வந்து அந்த ரூம வந்து அங்க ரீச் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இதுலேயே நாங்கள் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். அப்பத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 6 மணிக்கு நாங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு ரூமில் காத்திருப்பு அறையில் இருந்தோமோ, அதுலேருந்து கிட்டத்தட்ட நாங்கள் சாமியை பார்க்குறதுக்கு இந்த உள்ள கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு 1 மணி ஆச்சு. அவ்வளோ நேரம் ஆனா காத்திருந்த உண்மையாவுமே முடியல. எனக்கு வந்து ஒரு கட்டத்தில குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நிற்கவும் முடியல. ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. "முருகா பசிக்குது முருகா" அப்படின்னு சொல்லி சொல்லி நான் கேட்டேன். அப்பதான் அங்க உள்ளவங்க வந்து மோர் வந்து வெளியில உள்ளவங்களுக்கு குடுத்தாங்க. திருப்பி இங்க உள்ளவங்களும் நெறைய பேர் வந்து நாங்களும் இப்ப சாப்பிடாம இருக்கோம். நீங்க லைன் போகவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நெறைய வந்து பிரச்சனை போச்சு. அப்புறமாட்டி இவங்க மோர் மட்டும் வந்து குடுத்தாங்க. மோர் அந்த பக்கம் குடுத்ததால இங்க எல்லாருமே வந்து கேட்டதால இங்கேயும் மோர் குடுத்தாங்க. நாங்களும் மோர் குடிச்சோம். அப்பதான் நெனச்சேன் முருகர்ட்ட பசிக்குதுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு முருகர் வந்து மோர் குடுத்து கொஞ்சம் வயித்த நெறச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் தெம்பா நிக்கலான்னு சொல்லி கிட்டத்தட்ட சாமி பார்த்துட்டு அங்கே வெளியில் வர்றதுக்கு எங்களுக்கு வந்து 1 1/4 கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு. பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வர்றதுக்கே. நான் அப்போ அங்கே நின்னப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து வீடியோ கிளிப் எடுத்தது தான். ஒரு மயில் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். உட்காந்துருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஒரு மயில் மட்டும் பார்த்தது. இது வந்து நாங்கள் லைனில் க்யூவில் போகும்போது நிறைய மயில் கடற்கரையை ஒட்டி இருந்துச்சு. அதை வந்து நான் வந்து வீடியோ எடுத்தேன். அதுதான். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு எல்லாமே நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே ஒன்று போல் அங்கே நின்றுச்சு. எல்லாமே ஒன்று போல் போச்சு. இதை பார்த்தது நான் வந்து சரி நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் நீங்களுமே இதை பார்க்கணும், உங்களுக்கு இதுவுமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்கள். முருகான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.